ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு சரியான அப்பு நம்ம பாட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணியுடைய ஆட்டத்துக்கு பாட்டி தான் சரியான முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைக்கிறோம். ஸோ பாட்டியும் பார்த்திங்கன்னா இப்போது கதைக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இதற்கப்புறம் பாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கே ஒரு பெரிய புதிராக தாங்க இருக்குது. ஏன்னா பாட்டி வந்துட்டு பலமுறை இங்கே வந்தாங்க அப்படின்னாலே அவங்க வந்துட்டு ஒரு சிறப்பான சம்பவம் விஜயாவுக்கும் நம்ம ரோஹிணிக்கும் பண்ணிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி ஸ்ருதியையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா வேலை வாங்குவாங்க. பட் இந்த டைம் ஸ்ருதி எப்படி மாட்டிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பாட்டி கதையில் வந்திருக்கிறதே வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா பாட்டி எபிசோடுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னாலே எபிசோடு களைக்கட்ட போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பாட்டி பார்த்திங்கன்னா இப்போ பொங்கலுக்காக தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ பொங்கல் எபிசோடு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பொங்கலே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சிறகடி காசி சீரியலில் பொங்கலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இருந்தாலும் வந்துட்டு இப்போ போட்டி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் எபிசோட் வந்து கலகலன்னு தான் கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த நீத்து இருக்காங்களே, அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நீத்து வந்துட்டு பர்சனலாகவே இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே போகணும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் கிளம்பி ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே வந்துட்டு கப்புள்ஸாக நடக்கிற போட்டி, அப்புறம் வந்துட்டு சிங்கிளாக பெண்களுக்கான போட்டி, ஆண்களுக்கான போட்டின்னு நிறைய போட்டி அவங்க வந்து நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க. ஸோ பாட்டி சொல்லிட்டா எப்படி பாட்டி சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு சரின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்குறாங்க. ஸோ இப்போ போட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீத்து வந்துட்டு எல்லாருமே இன்ட்ரோ கொடுத்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி இப்போ வந்து பெண்களுக்கான போட்டி. தலையில் வந்து குடத்தை சுமந்துட்டு போய் அந்த கார்னர் வரைக்கும் யார் கீழே கொட்டாமல் தலையில் சுமந்துட்டு போயிட்டு இங்கே வர்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னடா போட்டி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சிட்டியில் இருக்கிற கேர்ள்ஸ் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடம் தூக்குறதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான். ஸோ அவங்க வந்துட்டு குடத்தை தலையில் தூக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று தான். ஸோ போட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். இப்போ வந்துட்டு எபிசோட் பார்க்குறதுக்கு கலகலன்னு இருக்குது. ஏன்னா அந்த செட்டப் எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நீத்து வந்துட்டு இது வந்து யாருக்கான போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல பெண்களுக்கு நடக்கிற போட்டி. பெண்கள் வந்துட்டு கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா, ரோஹிணி, ஸ்ருதி இவங்க 3 பேரையும் கூப்பிட்றாங்க பர்சனலாகவே போய். அப்போ அவங்களும் வந்துட்டு நிற்கிறாங்க. போட்டி ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம முதல்ல மீனா நிற்கிறாங்க, 2வது பார்த்திங்கன்னா ரோஹிணி, 3வது ஸ்ருதி. அது போக ஒரு 2 லேடிஸ் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. மொத்தம் 5 பேர். அப்போது கலந்துட்டு இருக்கும் போது இப்போ அவங்க வேகமாக நடக்கும்போது வந்துட்டு முதல்ல யார் அவுட் ஆகிடுறாங்க அப்படின்னா ஸ்ருதி அவுட் ஆகிடுறாங்க. 2வது இவங்கள போக மீதி 2 பேர் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்க அவுட் ஆகிடுறாங்க. இப்போ மொத்தம் கேமுக்குள்ளே 3 பேர் இருக்கிறாங்க. நம்ம மீனா, அப்புறம் ஸ்ருதி, மீனா, ரோஹிணி, அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு, 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்துட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ரோஹிணியும் ஓரளவுக்கு முன்னேறி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் ஓரளவுக்கு முன்னேறி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீனா தாங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. மீனாவுக்கு தான் வந்துட்டு இதில் ஒரு மிடில் கிளாஸ் கேரக்டர். ஆனால் ரோஹிணியும் வந்துட்டு அப்படி தான். ஸோ இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்மளுடைய விருப்பம் வந்துட்டு மீனா ஜெயிக்கணும் அப்படின்றது. பட் ரோஹிணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ரோஹிணி வந்துட்டு சொல்கிறது அவங்க சிட்டியில் வளர்ந்தேன் அப்படியா இப்படியான்னு 1000 பீலா விட்டாலும் ஆனால் அவங்களுடைய உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான். அவங்களும் அவங்க அம்மாவுக்கு எப்போவுமே தண்ணி எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி அத்தனை வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். ஸோ அதனால் இப்போது அவங்க வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்பு, மீனா வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மீனாவை விட பார்த்திங்கன்னா ரோஹிணி ரொம்பவே பல்கான ஆள் தான், ரொம்பவும் ஸ்ட்ரென்த்தான ஆள் தான். ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். இருந்தாலும் நம்மளுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனா ஜெயிக்கிறது தான். ஆனால் கதைப்படி ரோஹிணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்குமே சந்தேகம் வரும், இவங்க ஒரு சிட்டியில் வளர்ந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படி இவ்வளோ அழகாக குடம் தூக்குறா அப்படின்ற சந்தேகம் வந்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக என்னாகும்,
வரும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. விஜயாவுக்கும் சரி, அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் சரி, மற்ற ரோகிணி ஜெயிச்சதில் உண்மையான சந்தோஷம்தான் இருக்கும். பட் முத்துவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே சந்தேகம் வரும். ஏன்னா முத்துவுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் இருக்குது, இவ உண்மையிலே மலேசியா பொண்ணு தானா அப்படின்றதுல. ஏன் அப்படின்னா அவங்க நடந்துக்கிற ஒரு சில விஷயங்கள் மலேசியாவை பற்றி பேசினாலே அவங்க முகத்தில் வர அந்த பதட்டம், அன்றைக்கி மலேசியாவிலேருந்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி வந்துட்டு அவங்க யார்கிட்டையும் பேசாமல் இந்த ஒளிஞ்ச விதம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் இவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துட்டு வருது. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே வந்துட்டு இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நிறையவே ட்ரை பண்ண தான் போகிறாரு. அதற்கான முயற்சிகளையும் அவர் ஈடுபட தாங்க போகிறாரு. ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க இந்த போட்டியில் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு மீனா ஜெயிக்கணுன்றதான் நம்மளுடைய ஆசை. பட்டு ரோகிணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ரோகிணி ஜெயித்தாங்க அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் சந்தேகம் வரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஸ்ருதி பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாயிடுறாங்க. சரி ஓகே, இந்த போட்டி முடிஞ்சு போயிடுது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பிள்ஸாக வந்துட்டு காலை கட்டிட்டு 2 பேரும் நடந்து போகணும், அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே 3 கப்பிள்ஸுமே கலந்துக்கிறாங்க. இதில் கண்டிப்பாக யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் முத்து அண்ட் மீனா, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா மனோஜ் வந்துட்டு ஒரு சோம்பேறி, அவருடைய வேகத்துக்கு ரோஹிணியோடைய வேகத்துக்கு அவரால் ஈடு கொடுக்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஸ்ருதி அண்ட் ரவி, அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களாலே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதனால் யார் இதில் ஜெயிக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முத்து அண்ட் மீனா தான். ஸோ ஓவரால் இந்த போட்டியில் முத்து அண்ட் மீனா தான் ஜெயிப்பாங்க, அது வந்து அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸில் சின்ன சின்ன போட்டிகளில் மற்ற கப்பிள்ஸுமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அடுத்தடுத்து வர ஒவ்வொரு எபிசோட்ஸுமே நல்லா தாங்க இருக்க போகுது. இப்போ பொங்கல் எபிசோடு ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கல்யாணம் ஆகி உங்கள் எல்லாருக்குமே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஒருத்தருக்கும் ஒரு விசேஷமும் இல்லையா அப்படின்ற மாதிரி மனோஜை கூப்பிட்டு என்னடா எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருக்கு பாட்டி, பொங்கல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு பாட்டி என்ன கேட்குறாங்கன்னே புரியல, ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாரு. அப்போது ரோஹிணி தான் சொல்கிறாங்க, இல்லை பாட்டி இப்போதைக்கு எந்த விசேஷமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விசேஷம் இல்லைன்னு சொன்னோடனே பாட்டியே ரொம்ப சோகமாயிடுறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பாட்டி வந்துட்டு எப்படியாவது இங்கேருந்து போகங்களையும் இந்த போட்டி முடிஞ்சு போகங்களையும் இந்த 3 பேரை என்ன பண்ணிடணும், நம்ம சேர்த்து வச்சிடணும். 3 கப்பிள்ஸும் இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நினச்சா அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பாட்டி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த விஷயங்களெல்லாம் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த போட்டி முடியும் போதே பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் பாட்டி சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கும் இருக்குது. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. என்ன அப்படின்னா, நம்ம மனோஜன் ரோஹிணி இவங்க 2 பேரும் பண்ண விஷயங்கள் பாட்டிக்கு எப்படியாவது என்னாகும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பாட்டியோடைய உண்மையான முகத்தை இவங்க எல்லாரும் பார்க்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுதுங்க. ஏன்னா அந்த எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுட்டா பாட்டியும் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பாட்டி வந்து வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பாட்டியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் யார் காரணமோ அவங்கள வந்து கண்டிப்பாக சத்தப்படுவாங்க. முக்கியமாக யாரை பண்ணுவாங்க அப்படின்னா விஜயாவை தான். அதாவது பிள்ளைங்களுக்குள்ளே பாரபட்சம் பார்க்காதன்னு சொன்னேன்ல, நீ பாரபட்சம் பார்த்து தான் மருமகளுக்குள்ளேயும் பாரபட்சம் பார்த்து தான் இன்றைக்கி மனோஜும் ரோஹிணியும் இவ்வளோ துணிச்சலாக தப்பு பண்ணிவிட்டு அதை உங்ககிட்டயே மறைச்சிட்டு வீட்டில் இருந்திருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே சத்தம் போடுறாங்க. ரோஹிணிக்கிட்ட பாட்டி பேசுகிறதே நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா ரோஹிணி பண்ண விஷயங்கள் பாட்டிக்கு சுத்தமாகவே பிடிக்கல. பாட்டிக்கு பயங்கரமான கோபம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருமா, நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. ஒன்றை மாதிரியே அந்த பொண்ணுங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க தான், அவங்களுக்கும் இந்த சொத்தில் எல்லாத்துலேயுமே உரிமை இருக்குது. அதே மாதிரி நான் ஊரில் இருக்கிற என்னுடைய சொத்து எல்லாத்துலேயுமே அந்த பொண்ணுங்களுக்கும் உரிமை இருக்குது, உனக்கும் இருக்குது.
அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா, இந்த மாதிரி நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு, இந்த தப்பை நீ பண்ணிவிட்டு எப்படி உன்னால் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரொம்பவே கொஷின் பண்ணுறாங்க. அப்போ ரோஹிணி கம்முன்னு இருக்காங்க. ஐயோ இந்த பாட்டிக்கு வேறு என்ன பதில் சொல்லணுமா, இப்போவே எல்லாருக்கிட்டேயும் 1000 தடவை எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இப்போ தான் முடிச்சு ஓஞ்சேன், இப்போ இந்த பாட்டி வேறு வந்துட்டு நம்ம உயிரை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இந்தளவுக்கு இவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தப்பு பண்ணது எல்லாமே இவங்க தான், அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி தாங்க நடந்துக்கிறாங்க. சரி ஓகே, இது இப்படியாக்க இருக்க. இப்போ மனோஜ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்படியாவது இந்த பணத்தை வந்து தன்னையே வச்சுக்க சொல்லிட மாட்டாங்களா, திருப்பி கொடுக்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி முட்டுக்கட்டை போட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ இந்த பணத்தை என்ன பண்ணுற, சீக்கிரமாக இந்த பிள்ளைங்களுக்கு நீ செட்டில் பண்ணி ஆகணும், நீ செட்டில் பண்ணலை அப்படின்னா நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் மனோஜ் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. அப்போது பாட்டி சொன்னது கண்டிப்பாக இவர் என்ன பண்ணி ஆகணும், நிறைவேற்றியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இவர் ரொம்பவே கம்முன்னு தான் இருக்கிறாரு. சரி பாட்டி, நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணிடுறேன், நான் எல்லாருக்கும் சேர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ கொடுத்துட்றல, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டராகவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, விட்டுறாரு. இப்போ நம்ம தரமாட்டோன்னு சொன்னோன்னா நம்மளை அவ்வளோதான் நச்சிருவாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, பேசாமல் விட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.